கலந்த மாதிரி இருக்கு. ரெண்டுமே வந்து கலந்த மாதிரி சொல்ல போறீங்களா? சரி சொல்லுங்க. தேடிச்சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் தளர்ந்து மனம் வாடி நினைக்கும் மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நான் பாரதி முன்சு கவிஞரின் கவிதைகளை முன்வைத்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தமிழ் எனக்கு பிடிச்ச மொழி தமிழ். அதனால நான் தமிழை பத்தி பேச போறேன். தமிழ் மொழி வந்து ஆதி காலத்துல இருந்து தோன்றிய மொழின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி வந்து பல மொழிகளுக்கு தாய்மொழியாகவும் திகழ்ந்துட்டு இருக்கு. தமிழ் மொழியில வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதான் சொன்னாங்க. தமிழ் மொழி வந்து செம்மை நிறைந்த மொழி. தமிழ் மொழியில வந்து காலத்துல வந்து தமிழ் மொழியில பெயர் வச்சிருந்தாங்க. இப்போ தமிழ் மொழியில பெயர் வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச மொழி வந்து தமிழ் மொழி. தமிழ் மொழியில வந்து அவங்கவுங்க தாய்மொழியில பெயர் வைக்கிறாங்க. ஆனா தமிழ் மொழியவே தாய்மொழியா கொண்டு தமிழ் மொழியில பெயர் வைக்கிறவங்க நம்ம தமிழர். சரி, உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தமிழ் பேர் 5 பிடிச்ச தமிழ் பேர் என்ன சொல்லுவீங்க? நீங்க பேச்சுல கல்யாணம் பண்ணி குழந்தை 5 பேர் அப்படின்னு சொல்லுவீங்க. தமிழ் செல்வி, செந்தாமரை, தமிழ் மொழி, தமிழ் கவி, கலைமொழி, கலைத்தமிழ். அழகா வந்து சமையல் பண்ணீங்க. இப்போ எங்க படிச்சீங்க? என்ன படிச்சு என்ன ஆகலாம்னு இருக்கீங்க? வக்கீல் ஆகணும்னு ஆசை. எப்படி தமிழ் சார்ந்து படிச்சுட்டு எப்படி லாயர் ஆகணும்? தமிழ் படிச்சாதான் நிறைய லாயருக்கு வந்து லாயர்னு சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே தமிழ் மொழி தான் வேகன்சி அதிகமா இருக்கு. அதனாலதான் தமிழ் மொழி. அழகா சொன்னீங்க. வேற எதாவது சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் வந்து தமிழ் மொழி வந்து ஒரு கேவலமா நினைக்கிறாங்க. ஆனா தமிழ் மொழியில இல்ல தமிழ் இப்போ மோஸ்ட் எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அப்படி ஒரு சிலர் வந்து தமிழ் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஏளனமா பாக்குறாங்க. ஆனா தமிழ் மொழி அது மாதிரி நினைக்காதீங்க. தமிழ் தான் நம்மளோட தாய்மொழி. போற்றி சந்தோஷமா பாதுகாத்து தமிழ் மொழியா இருங்க. நன்றி. ரொம்ப சூப்பர், அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா. இன்னும் 2 பேர் வந்து நிக்கிறாங்க. வணக்கம். உங்க வினிதா. வினிதா எந்த ஒரு வினிதா? நீங்க புனிதா எங்க இருக்கு? திருப்பத்தூர் இருக்கு. திருப்பத்தூர் எப்படி உங்க பேர்? வணக்கம். பரஹானா தபஸ்தும். என்னங்க இவ்வளவு பெருசா போடுங்க? காதுல ஆத்தாடி ஒரு பெரிய வளைய மாதிரி போட்டுருங்க. என்ன அதுக்கு பேர் என்னங்க? இயரிங்ஸ் தான். இல்ல இது வளைய மாதிரி போட்டீங்களே, கால் இவ்வளவு பெருசா போடுறீங்களா? அது இப்போ ட்ரெண்டிங் இயரிங்ஸ். ட்ரெண்டிங். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 பேர் என்ன டிபார்ட்மெண்ட்? ஏஐடிஎஸ். ஏஐடிஎஸ் அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சூப்பருங்க. இப்ப ரொம்ப அட்வான்ஸா போய் இந்த ஏஐடிஎஸ் பண்றீங்க. இப்போ எப்படி இந்த துறை நீங்க செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து தோணுச்சு? ஏஐடிஎஸ் இப்ப இருக்கிற இதுல ஏஐ தான் அதிகமா எல்லா இடத்துலயும் பாக்குறதுனால ஏஐடிஎஸ் எடுத்திருக்கோம். செஞ்சிருக்கீங்களா? இப்ப என்ன உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கீங்க? இப்ப நிறைய இருக்கு. அதுல நாங்களும் அதே மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம். இப்ப இருக்க நிறைய அந்த நியூஸ் ரீடர்னு சொல்லக்கூடிய வாசிப்பாளர் கூட ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. அதை பத்தி நாங்களும் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம், எல்லாமே ஒர்க் பண்ணிடுவோம். அப்படி வேலை இல்லாத அப்படி ஆகும். பட் இப்போ வேலை வந்து ரோபோட்டிக் செய்யாத செய்யலாம். சூப்பருங்க. ரொம்ப நீங்க கையில வந்து பேப்பர் வச்சு வச்சிருக்கீங்க. எங்க பூந்தொட்டில எடுத்து போட்டு உடச்சு இருக்கிறாங்க அவங்க. சரி, பத்திர படம் சொல்லுங்க. என்ன நீங்க சொல்ல போறீங்க? நாங்க அப்பா பொண்ணு பத்தி பாடு பாருங்க. அப்பா அம்மா அப்பாவுக்கும் உள்ள ஒரு பாண்டு மிகப்பெரிய சொல்லுவாங்களே. அப்பா வந்து எப்பவுமே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலாதிய அன்பு இருக்கு. ரொம்ப செம்ம அழகா பாடுறீங்க. உங்க அப்பா பேர் சொல்லுங்க. எங்க அப்பா பேர் வந்து அப்துல் கஃபார். அப்துல் கஃபாரா? உங்க அப்பா பேரு? அப்பா பேர் பெரிய. ரொம்ப பிடிக்கும் உங்க அப்பா. எதுக்காக? அவர் எனக்காக டெய்லி நைட் பகல் பார்க்காம கஷ்டப்படுறாரு. எங்க அப்பா வந்து லாரி டிரைவர். உங்க அப்பாங்க? எங்க அப்பா வந்து எங்க கூட இல்ல. எங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா ஒரு பாசம் அவ்வளவு கிடைக்கல. எவ்வளவு கிடைச்சதோ அவரு வச்சு ஹாப்பியா இருக்கும். என்ன எங்க வேலை செய்யறாரு? ஃபாரின்ல வரும்போது எல்லாம் வந்து இது வாங்கி வருவாங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் எக்கச்சக்கமா ரொம்ப அழகா பண்ணீங்க. சூப்பர்மா, வாழ்த்துங்க. உங்களுக்கு அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு? எங்க அப்பா வந்து எங்க கிட்ட சொல்லாம வந்து அந்த பாசத்தை காமிப்பாரு. அதான் ரொம்ப அழகா பேசுறீங்க. வாழ்த்துக்கு 2 பேரும் அப்பா பண்ணுங்க. நன்றிங்க. அதே இன்னொரு கேங்க் வந்து கிளம்பி வந்து 5 பேரும் மொத்தமா டிஃப்ரெண்டான யூனிஃபார்ம்ல போட்டுக்கிறாங்க. உங்க பேர் பண்ணுங்க. ஏ ஓவியா, சாஹிதா டி, காவியா.
பரிமளம். சரி, நீங்க எல்லாமே என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் பி இங்கிலீஷ். நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பி இங்கிலீஷ் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல ரொம்ப டஃப்னு சொல்லுவாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை, எல்லாத்தோட இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. இப்ப 5 பேர் இருக்கு இந்த கேங்ல, யார் ரொம்ப சமத்தா இருப்பீங்க, யார் ரொம்ப அட்டகாசம் பண்ணுவீங்க? இவங்க பேர் என்ன? ஓவியா. ஓ, என்ன அப்படி பண்ண, என்ன பண்ணுவாங்க? அப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ரகடான ஒரு ஆளு. ரகடிக்கல ஆடுங்களா? ரகடிக்கல அப்படி பேண்ட்ல லைட்டு மேல தெரியும் எதுவும் ஓடுவாங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வாய் பேசுறது அதிகம். நான் சின்ன கூட டவுட்லாம் கேட்பீங்க அப்படி இல்ல, ஏதாவது அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்தா வீட்டுல லீவ் பண்ணுவீங்க? எல்லாம் அப்படி உங்க காலேஜ் கிட்ட வந்து உங்க ஸ்டாஃப் கிட்ட நீங்க சொன்ன 5 பொய் என்ன பொய்? ஒண்ணு சொல்லுங்க. இது வரைக்கும் போய் சொல்ற மாதிரி எதுவும் வரல. இல்ல, ஜாயின் பண்ணிட்டு பள்ளியில சொல்லிப்பீங்க. நீங்க என்ன இறந்துட்டு பாட்டி செத்துட்டு அப்படின்னா 90s கிட்ஸ் இருந்து 80s கிட்ஸ் அதே சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்லிருக்கீங்க நீங்க? சொல்லுவோம். யாருக்கு பக்கத்துல இருக்காங்க? எங்களுக்கு எல்லாரும் ஜரம் ஜுரம் வேற சொல்லி லீவ் போடுறதுதாங்க. கண்டுக்க முடிய மாட்டாங்க, லீவ் விட்டுருவாங்க. வீட்டுல கேட்பாங்களா லீவ் போட்டுருவாங்க. அவங்க கிட்ட இதே சொல்லிருக்கோம், வயிறு வரைக்கும் ரொம்ப முடியல போல. ஒவ்வொரு கேங்க் இருக்குன்னா கேங்க் ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிடிச்ச நமக்கு ஹீரோஸ் இருப்பாங்க. உங்களுக்கு யாருக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? உங்களுக்கு தளபதி விஜய். உங்களுக்கு போட் படம் பாத்தீங்களா? போகணும். சரி, இப்ப நீங்க போட்ல திரையில வந்து உங்களுக்கு அந்த தளபதி விஜய் அப்படி போறாங்க, அப்படி எப்படி சவுண்ட் கொடுப்பீங்க? அந்த எங்க சவுண்ட் நல்லா கொடுக்கலாம், கேளு வெளியில இப்படிதான் குடிப்பீங்க. அதனால இப்ப சினிமா தேர்ல போனா அப்படிதான் குடிக்க ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க என்ன வந்திருக்கீங்களா? என்ன பண்ண போறீங்க? என்ன சாங் பாட போறீங்க? இருக்கு அப்பா அம்மா அண்ணன் அக்கா லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. எல்லாம் மொத்தமா சாங். ஓகே, உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்க கூட பேசணும். கொஞ்சம் ஷார்ட் சட்டம் முடிங்க, கோரஸா பாடுங்க. நீங்க பாடுறது அதிமான் கோட்ல இருக்கிற எஃப்எம்ல சரியா? நம்ம வித்யா மந்திரில் பாடுங்க. செம்மையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அழகா ரொம்ப அட்டகாசம் பண்ணீங்க. இப்ப வந்து காலேஜ்ல கல்ச்சர் ப்ரோக்ராம் நடக்குனாங்களா? பாட்டு போயிட்டு கலந்துட்டீங்களா? எப்படிங்க பிரைஸ் கொடுப்பாங்களா இல்ல எப்படிங்க? உள்ள வாங்கி ஆடி இருந்துச்சு ஓட வைக்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா உங்க 5 பேருக்கு ஒரு ஃபுட் இருக்குல்ல, என்ன ஃபுட் ரொம்ப விரும்பி சொல்றீங்க? பிரியாணி சாப்பிடுவீங்க? சிக்கன் பிரியாணி. நீங்க? நேரம் முற்பகல் 11:25. இது தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு வந்து கல்லூரி கலாட்டா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக கலகலப்பாக வலம் வந்துட்டுருக்கு. களத்திலிருந்து நிகழ்ச்சியை நம்மோட சிறப்பிச்சுட்டு இருக்காங்க அறிவிப்பாளர்கள் லீல வினோதன், மாரிமுத்து. சொல்லுங்க மாரிமுத்து, அடுத்ததான் நம்ம யார்கிட்ட பேச போறோம்? தமிழ் செல்வி. இப்ப நம்ம வந்து 2 டீமா வந்து பிரிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம். டீம்ல யார் வந்து சக்சஸா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க வரோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த காலேஜோட ஆடிட்டோரியத்துல பயங்கரமான ஒரு ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ் முன்னாடி நாங்க முன்னாடி ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்கோம். 2 டீமா வந்து இருந்திருக்கோம். லீலா வினோதம் ஒரு டீமாவும் இருக்காரு, நாங்க ஒரு டீமாவும் இருக்க போறோம். வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் பேசலாமா லீலா? அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். நிச்சயமா மாரிமுத்து, நீங்க ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிச்சிருவோமே. இப்ப பாத்தீங்கன்னா எங்க டீம்ல பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. முதல்ல ஒருத்தர் பேச போறோம். சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. சரி, நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு சவுண்ட் கொடுத்துடலாமா? பார்க்கலாம் யாரு. ஓகே, க்ளோஸ் ஆங்க. பயங்கர கொடுக்குற சொன்னா அந்த டீம் வெளியே போயிடும். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இல்ல கேட்கல, இன்னும் கொஞ்சம். லீலா பாத்தீங்களா? நீனா ஒரு முடிவு எடுக்க கூடாது. எங்க டீம் என்ன சவுண்ட் மட்டும் பாருங்க. சவுண்ட் எங்க ஆளுங்க சவுண்ட் மட்டும் இல்ல, இப்ப எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க மட்டும் பாக்குறீங்களா? பாக்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட திவ்யா. திவ்யா என்ன படிக்கிறீங்க? திவ்யா ஃபர்ஸ்ட் பிஏ படிக்கிறீங்களா? பிஎட் படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிஎட் படிக்கிறீங்களா? பிஎஸ் என்ன முடிச்சீங்க? பிசிக்ஸ் சார். பிசிக்ஸ். சரிங்க, ஓகேங்க. இப்போ நீங்க என்ன அந்த டீமை வந்து ஓவர்டேக் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? என்ன எழுதி வச்சுக்கிறீங்க? பாத்துட்டு வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா? இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் அவங்களோட ஹெல்த் வந்து அவங்க பாத்துட்டதே இல்ல. காசுக்குதுங்க அப்படி சொல்லிட்டு காசு பண்ண பாத்துட்டது இல்ல. இப்ப சேமிப்பதற்கு இல்லை என்றாலும் செலவிற்காவது வேண்டும் என்று எவ்வளவுதான் நுழைத்தாலும் ஆமை வேகத்தில் வந்து குதிரை வேகத்தில் போய்விடுகிறது. நீல பாஸ் சொல்ல மாதிரி பாருங்க. நம்ம வந்து ஹெல்த் தான் முக்கியம் சொல்றாங்க. மோஸ்டா எல்லாம் நைட் ஒர்க் தான் போறாங்க. அதனால சரியா தூக்கம் இல்ல. நைட்டு 10 மணில இருந்து காலை 4 மணி வரையும் தான். மேக்ஸிமம் ஒருத்தருக்கு வந்து 7 to 8 hours, 7ல இருந்து 8 அப்பதான் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பாடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்றாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க சிலர்லாம். ஒரு நாளுக்கு 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும். அதுதான் வாட்டர் குடிக்கணும் சொல்றேன். 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அப்படி தண்ணி குடிக்காத பட்சத்துல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். தர்பூசணி பழம் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், கீரை வகை. அழகா வந்து 11 மணி நிகழ்ச்சியில வந்து நீங்க சமையலுக்கு இருந்து சூப்பரா சொன்னீங்க. வாழ்க்கை. சரி, ஆமா. ஐயோ, பாத்துக்கணும். அழகா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. எந்த ஊர்ல வரீங்க? வெனசி சார். வெனசில வந்துட்டு இருக்கீங்க. சரிங்க. இல்ல உங்க குரூப்ல பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எங்க பாட்டு பாட போறாங்களா? சாதனா சர்க்கம் இருக்காங்க, இப்போ வந்து பாடுறாங்க. கேளுங்க. அவங்க வந்து நீங்க சாதனா சருக்கு மேல சாம்பார் சாதமா நாங்க கேட்டுதான் முடிவு பண்ணுவாங்க. எப்படி பாடுறாங்க எடுக்க கூடாது. அப்புறமா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ நிறைய நேரம் தூங்கணும். ஆமா ஆமா, தூங்குனாங்க. முன்னேற முடியுமா? பிரதமர் நேரு 4 மணி நேரம் தான் தூங்கினாரா, இருந்தாராம். அப்படி ஆனா எங்க ஆளுங்க அப்படி பாட்டு தூங்கினாத நாங்க எப்படி தெரியுமா? நல்லா இருக்கும். நாங்க எப்படி தெரியுமா? பாரு பாத்தியா, நோயற்ற பாத்தியா வந்து கஷ்டப்படுவாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா பாக்குறோம். கேளுங்க, பாக்குறோம். அப்போதே மனிதானி ஜெயித்தாயே, அன்னையின் கல்வி அலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதானி ஜெயித்தாயே, கஷ்டங்களை தாரும் வெற்றி உண்டு, நேடு பள்ளம் தானே வாழ்க்கையின்று, கனவுகள் காணு தூக்கம் கொண்டு நடந்திடும் அன்னை கல்வில் கல்யாணம் பிறந்தாயே, அப்போதே மனிதாய் ஜெயித்தாயே, அன்னை கல்வில் கல்யாணம் பிறந்தாயே, அப்போதே மனிதாய் ஜெயித்தாயே, இதுக்குள் தூங்கும் மரம் கண்ணுக்கு தெரியாது, அது மகமாய் மாறும் காலங்களும் ஒன்று புறங்காது, நீ தேடும் சிகரம் தூரம் இல்லை, நடப்பதை நிறுத்தாதே, இது துளிதான் இங்கே கடலாகும், நம்பிக்கை கொடுக்காதே, மீண்டும் மீண்டும் பாதம் பட்டால் பாறை கூட பாதம் முன்னால் வைத்த காலை நீ பின்னால் இருக்காதே, பூக்கள் பூக்கள் வேர்கள் தேவை, விட்டி திங்கே வேண்டும் தேவை, உன் கைகளை செய்தால் போதும் ஒரு பெரிய தாயே, அன்னை கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதாய் ஜெயித்தாயே, அன்னை கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே. இல்ல என்னது நோட்டா போயிட்டு இருக்கு சாங். பயங்கர டேலண்ட் உங்களுக்கு இருக்கு. நீங்க எல்லாம் உங்க டீம்லாம் அடுத்தவங்க வெளியே வச்சு பாட்டு பாடுறது
ஆனா எங்க டீம் ஓனா எழுதி ஓனா பாடி ஓனா இங்க பாருங்க நாங்க இங்க பாருங்க நீங்க நாங்க அடுத்த டைலாக் சொல்ல எப்படி சொல்றாங்க பாருங்க. இங்க பாரு எப்படி சிங்கத்துல சிங்க மாதிரி சேர்றாங்க பாரு. கேமராமேன் இங்க கொஞ்சம் கவர் பண்ணுங்க, நம்மளும் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் லாவண்யா. லாவண்யா என்ன படிக்கிறீங்க? லாவண்யா ஃபர்ஸ்ட் B.Ed. B.Ed படிக்கிறீங்க? சூப்பருங்க. என்ன படிச்சீங்க? BS இல்ல இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிச்சீங்க. எந்த ஊரு நீங்க? மேலானக்கம்பாடி. மேல்வழக்கம்பாடி. பாரு அந்த பயத்துல பயங்கரம் பண்ணாங்க. நம்ம டீம் மானத்தை காப்பாத்துன ஒரு சமய டைலாக் சொல்லுங்க. மண்டலூர்ல கூட பாத்துப்பீங்க, நேர்ல பாத்துக்கீங்களா? லீலா இன்னும் கொஞ்சம் பேசினா வந்து லீலா இன்னும் கொஞ்சம் பேசினா மேல வந்து மண்டை வழியே கொட்டிடுவாங்க. ஐயோ கிளம்பிட்டாங்களே கிளம்பிட்டாமா. அவரு பாவம் அவரு இது இன்கிரிமெண்ட் கூட இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பாவமா அவர் அடிச்சிடாரு. எப்படி பேசுறாங்க? சமயம் பேசுறாங்க இல்லைங்களா? எல்லாம் ஆமா. அரூர்ல கூட வரும்போது நான் பாத்துட்டு வந்தேங்க. அரூர்ல வந்து சமயம் பண்ணுங்க. அரூர்ல கூட சிங்கத்தை பாருங்க. ஆனா உண்மையா ஒரு சிங்க பேசி தான் பாத்தாங்க. ஒரு கை தட்டு கொடுங்க. சமயம் எப்படி எமோஷன் அப்படி போல அப்படி கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து உங்க டீம்ல பேச எங்க டீம்ல இறக்கி விட்டுமா? இல்ல இல்ல எங்களுக்கு தயாரா இருக்காங்க. அதுவும் எத்தனையோ ஆனா இங்க வந்து ஒரு கவிதை பத்தி கவிதை சொல்ல அது ஒரு கவிதையே கவிதை சொல்லுது. கவிதையே கவிதை சொல்லுது அப்படிதானே? வானலை வழி வான ஊர்வலமாய் வானம் பாடும் கலையான வானொலியை இசையினை அள்ளி இன்பமாய் வசைகளை பேசான வாய் வழங்குகிறாய். அனைவர் இல்லத்திலும் அனைத்திலும் பிள்ளையாய் காதோடு பேசிடும் காதலும் எண்ணி உன்னார் எல்லோர் உள்ளமும் மகிழும் அறிவுசார் கதைகளும் வினாவிடைகளும் நாடகங்களும் சிறுகதைகளும் இனிய நிகழ்ச்சி நிரல்களும் அற்புதமாய் நடத்தி அறிவினை புகட்டுவாய். தேனமுதும் கானமுதும் தேனேர்வியாய் கொட்டிடும் எண்ணற்ற மனங்கள் கவலைகள் மறந்து உன் கீதம் இசைத்திடுவரை வானொலியாக செழிக்கும் உண்டாக வளங்களும் நீ வாழிய பல்லாண்டு தொடரட்டும் உன் சேவை. கை கட்டலாம். இது மாதிரி நல்ல விஷயங்களா இல்ல ஆமா ஓகே நான் வந்து ஏத்துக்கிறோம். கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கவிஞர் தான். உங்க கூட சேர்ந்துருக்காங்களா அதான் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அற்புதமா நம்ம எஃப்எம் பத்தி சொன்னாங்க. அந்த பண்பலையில நம்ம அழகா நம்ம தொடர்ந்து இனிவோம். அழகா ஒரு பாலை கேட்டு வந்துடலாமா? இன்றைய கல்லூரி கலாட்டா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக விளம்பர கலகலப்பாக கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் லீல வினோதன், மாரிமுத்து. சொல்லுங்க, அடுத்ததான் நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? 2 பேரும் நான் பெருசா நீ பெருசான்னு அடிச்சு காட்டினீங்க. நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் ஏறத்தாழ இங்க 3000 மாணவர்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்காங்க. அந்த கல்லூரியுடைய முதல்வர் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கல்வி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். ஐயா முனைவர் குலசேகரன் அவர்கள் வந்து நம்முடைய இளைஞர். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா சொல்லுங்க, எப்படி இருக்கு கல்லூரி? எப்படி இருக்கிற லைவ் நிகழ்ச்சி, தருமபுரி பண்பலையுடைய நேரல் நிகழ்ச்சி? கல்லூரி கலாட்டா என்ற நிகழ்ச்சி எங்கள் கல்லூரிக்கு வந்துட்டு வழங்குவதில் மிக்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ வித்யாமந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியை வந்துட்டு இங்கே வந்து இந்த கல்லூரியில் நடத்துவதற்காக பெரும் முயற்சி எடுத்த வந்துட்டு ஒரு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வந்துட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வந்துட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இக்கல்லூரி வந்து நிறுவனர் சீர்மிகு வந்துட்டு சிறப்புமிகு நிறுவனர் திரு வே. சந்திரசேகரனால் உருவாக்கப்பட்டது. அவரை பத்தி சொல்லணும்னா வந்துட்டு 1987ஆம் ஆண்டு ஸ்ரீ வித்யாமந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியை தொடங்கி பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை பொறியாளர்களையும் உருவாக்கி தமிழகம் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் பல சாதனைகள் புரிந்து வருவோர் ஸ்ரீ வித்யாமந்தர் கல்வி நிறுவனர் திரு வே. சந்திரசேகரன் ஆவார். எமது கல்வி நிறுவனர் கல்வி சேவை மட்டுமல்லாது ஊற்றங்கரை அரசு பொது மருத்துவமனை தரம் உயர்த்துவது, அரசு மருத்துவமனைக்கு நிலம் வழங்குவது, பல் தொழில்நுட்ப கல்லூரி அதாவது பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்றோம், தனது சொந்த நிலத்தை வந்து அரசுக்கு வழங்கியது. இது போன்ற பல வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. முத்தமிழ் இலக்கிய பேரவையை ஊத்தங்கரில் நிறுவி ஆண்டுதோறும் தமிழ் வந்துட்டு பற்றை வந்துட்டு உருவாக்கும் இந்த சமுதாயத்தில் வந்து ஊத்தங்கரை வந்து வட்ட சமுதாயத்தில் மக்களுக்கு தமிழ் பற்றியும்
விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து வருடங்களாக வந்துட்டு நடத்தி வருபவர். இப்படிப்பட்ட ஐயா கல்வி செம்மல், கல்வி சேவை கொண்ட வந்துட்டு கல்வி பிதாமகன் அப்படின்னு கூடக்கூடிய, அதாவது சிகரம் தொட்ட சாதனையாளர் அப்படின்ற பல விருதுக்கு சொந்தக்காரர் என்று கூறலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்வி சேவை புரியும் ஐயா அவர்களால் இந்த கல்லூரி உருவாக்கப்பட்டது. அவர்களின் சீரிய முயற்சியால் கடந்த 2000ஆவது ஆண்டு உருவாக்கப்பட்டது ஸ்ரீ வித்யாமந்திர் கல்வி மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த கல்லூரி 8 பேராசிரியர்களும் 86 மாணவர்களையும் கொண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 115 பேராசிரியர்களையும் சுமார் 3000 மாணவர்களையும் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கல்லூரி தொடங்கப்பட்ட நாளிலிருந்தே கல்லூரியின் மாணவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழக அளவில் தொடர்ந்து பல்கலைக்கழக தரங்களையும் தங்கப்பதக்கங்களையும் பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் பிடித்து வருகின்றனர். ஸ்ரீ வித்யாமந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 2013ஆம் ஆண்டில் 2F தோல்வி அங்கீகாரமும் 2012ஆம் ஆண்டில் NAC தரவரிசையில் A தரச்சான்று, அதாவது 3.227 அப்படின்ற வந்துட்டு தரப்புள்ளியும் 2019 தன்னாட்சி அட்டானமஸ் என்ற அங்கீகாரம், அதனுடைய கிரெடென்ஷியல் சொல்றோம். அதனுடைய சிறப்பான சேவை கல்வி சேவையினால தரத்தினால் உயர்ந்ததுனால நாங்கள் தன்னாட்சி வழங்கப்பட்டது. இதன் மூலம் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் NAC மற்றும் தன்னாட்சி அங்கீகாரம் பெற்ற ஒரே கல்லூரி என்ற பெருமையை இக்கல்லூரி பெற்றுள்ளது. இதுவரை எமது கல்லூரி மாணவர்கள் 83 தங்கப்பதக்கங்களையும் 680 பல்கலைக்கழக தரவரிசையில் 2 10 தரவரிசையில் பெற்று சாதனை படுத்து தொடர்ந்து சாதனையாளர்களாக எங்கள் மாணவ மாணவிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் மற்ற தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் அவருடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்னு சொல்றோம், ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு எல்லா வகையான திறமைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு பிளாட்ஃபார்மாக அமைந்து இந்த கல்லூரி இந்த சமுதாயத்தில் முக்கியமாக சொன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பின்தங்கிய மாணவிகளுக்கு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. வணக்கம். நன்றிங்க. நிறைய செய்திகள் சொன்னீங்க. ஏன்னா ஒரு கல்வி கற்றால் மட்டும்தான் ஒரு சமூகம் மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும் அப்படின்ட்டு நிறைய தகவல் சொன்னீங்க. உங்களுடைய கல்வி பணி சிறக்க வாழ்த்துக்கள். மாணவர்கள் ஒரு ராணுவ கட்டுக்கோப்போட நடத்துறீங்க. தலைமை பொறுப்பு ஏற்று வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. நன்றி. மாரிமுத்து, உங்க பக்கம் ஸ்டூடெண்ட்டுக்கலாம், எங்க பக்கம் முதல் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, கல்லூரி முதல் டீம்ல தான் இருக்காரு. இப்போ விட்டு போட்டா நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். 2 தம்பி பாத்தீங்கன்னா சும்மா ஹீரோ மாதிரி தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அண்ணாமலை. அண்ணாமலை படம் பாத்துறீங்களா மாதிரி? அது மாதிரி கல்லூரியில சூப்பர் ஸ்டார் இப்ப என்ன செய்ய போறாருன்னு நம்ம பாப்போம். என்னமோ பேப்பர் எல்லாம் வச்சிருக்கீங்களே, கவிதை சொல்லுவோம். கவிதை சொல்லுங்க பாப்போம். முயற்சி கவிதை. நகர்ந்தால் தான் நதி அழகு, வளர்ந்தால் தான் செடி அழகு, முயன்றால் தான் மனிதன் அழகு, மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன், விடாமுயற்சி, எரிந்து எரிந்து மீண்டும் வரும் பினிக்ஸ் பறவை போல், மீண்டும் மீண்டும் தோற்று மின்விளக்கை கண்டுபிடித்து வீசல் போல், தன் இரையான மீன் மட்டும் வரும் வரை காத்திருக்கும் கொக்கு போல், உன் வாழ்க்கையில் விடாமுயற்சி செய்தால் இதே போல் நீயும் வெற்றி அடைவாய். இது தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் கல்லூரி கலாட்டா. இன்றைய கல்லூரி கலாட்டா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக விளம்பர கேட்டு ரசிச்சிருக்கோம். களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அறிவிப்பாளர்கள் லீல வினோதன், மாரிமுத்து. அது ஒண்ணு இல்ல லீலா, பாத்துங்க அவங்க அம்மா அவங்க மேக்கப் பத்தி கேட்டல, அதான் டக்குன்னு கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, நேரம் சொல்ல வரீங்க. என்ன படிக்கிறீங்க? ஏஐடிஎஸ் படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல வரீங்க? பத்தி திருமலை அரசு கலை கல்லூரி மாதிரி கவிதை கலை கல்லூரி போன்றது. கடிகாரம் நின்றுவிட்டால் காலமும் நின்றுவிடுமா என்ன? அதே போல்தான் நட்பும். நம் சந்திப்பு நின்றுவிட்டாலும் நம்முடைய நட்பு என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரு உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சவங்க யாரு? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ண. யாரு அவங்க? மதுமிதா, பிருந்தா. எத்தனை மணி நேரம் போன் பேசுவீங்க அவங்க? இல்ல, பேசுறதுல மிஸ் பண்ணிட்டீங்க. அதான் போன் இருக்கு, போன் பண்ணி பேசணும்ல. அவங்ககிட்ட இல்ல, அவங்க இருக்கு, அதனால அப்பா வேலைக்கு போயிட்டதுனால பேச முடியல. ஃபீல் பண்றீங்களா? அது பாத்தீங்கன்னா நீங்க கவிதை சொன்னீங்க, நாங்க ஒரு படி மேல போயிட்டு இப்ப பாரு பாட்டு பாட போறோம். பாடுங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் பவித்ரா. பவித்ரா என்னமா அர்த்தம் உங்க பேருக்கு? பரிசுத்தமானவள். லீலா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்ப லாங் சைஸ் நோட் போட்டு ஸ்கேல் வச்சு மார்ஜின்லாம் போட்டு கவிதை நினைக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் கவிஞர் போல் இருக்கு அப்படிங்களா? கவிதையில ஒரு காதல் சாங் உங்களுக்கு சொல்லுங்க. காதல் சாங், கவிதையா காதல் சாங்கானே தெரியாம அங்க உட்காந்து ஒரு டீம்ல உட்காந்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் குழப்பம் தானா? சரி, பாடுங்கம்மா.
உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ரோஜா 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 நிலத்தில் நிழல் விழ ஏங்குவேன், நிழல் விழுந்த மணலையும் மடியில் தாங்குவேன், உன்னை என எடுத்து என்னை உடுத்து நூலாடை கோழிமழையிட இணை உடுத்தும். அவ்வளவுதான் சார், மறந்து போச்சு. பாதியில வெறும் காத்துதானே வருது. என்ன அது எப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் பில்டிங் அது வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நீங்களே ஏதோ ரெண்டு லைன் சொல்லி விடுங்க. இல்ல என்ன படம் படம் தெரியாதுங்களே எனக்கு. அப்படியா? அது நடக்கும் சரிம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா தம்பி ஒரு கவிதை சொல்லிடுறாங்க. கார்லெக்ஸ் என் பேரு. என்னது கார்லெக்ஸா? கார்ல் மார்க்ஸ் மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டெக்டைல்ஸ் தான். சரி, இல்ல போன்ல நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நீங்க அப்படியே கவிதை படிங்க. ஓகே. வாழ்க்கையை பத்தி கவிதை. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்தவன் துன்பத்தை கண்டு தோன்று விடுவதும் இல்லை, இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் இல்லை. இந்த உலகில் ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதன் நாக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகில் சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாக அமையும் நம் வாழ்க்கையில். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கோள், வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்து கொள்கிறது என்று. அற்புதம், கைத்தட்டலாம் இருக்கலாம். சரி, இது கல்லூரி கலாட்டா. இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக கிளம்புற கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தமிழ் செல்வி, எது வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சு கடைசியா? கடைசியாவா? நீங்க பேசுனது தான் கேட்டது. அதாவது நீங்க வந்து போனை ரொம்ப பக்கமா வச்சு பேசுறீங்களா என்னன்னு தெரியல, உங்களுடைய வாய்ஸ் வந்து எங்களுக்கு சரியாவே கேட்கல. மாணவர்களோட நெருக்கமா போயிடுமா, ஓ அதனால இனிமேல் நான் தூரமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. லீல வினோத் சொல்லுங்க. லீல வினோதன் மாரிமுத்து, ஏன் இப்படி இணைப்பு துண்டிச்சு இருக்கீங்க? சொல்லுங்க. தீட்சித் சார் என் பேரு. தீட்சித், என்ன சொல்ல போறீங்க சார்? ஒரு கவிதை சொல்லுங்க. சொல்லுங்க. எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு, ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. தத்துவமா சொல்றேன். வேற என்ன வச்சிருக்கீங்க? அவ்வளவுதான் போதும், திருக்குறள் மாதிரி முடிச்சிட்டீங்க. நீங்க சுருக்கமா சொல்ல சொன்னீங்களா, அதனால சுருக்கி. நன்றி வணக்கம். இல்ல இல்ல அது ஒண்ணு இல்ல. இல்ல அது நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அப்படியே கரெக்டா அந்த தமிழ் சொல்லி பாப்போம். 3 பேர் தள்ளி நெல்லி நிச்சுட்டு இருக்காங்க ஆரம்பத்துல. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் என் பேர் லோகேஷ். என்ன படிக்கிறீங்க லோகேஷ்? ஃபர்ஸ்ட் பிஎட். நீங்க? ஃபர்ஸ்ட் பிஎட். நீங்க என்ன படிக்கிறீங்க? என் பேர் ராத்திரபதி, நான் செகண்ட் பிஎட் தமிழ். இப்போ 3 பேர் ஒரே கொஸ்டின் கேக்குறாங்க. இப்போ அதிகபட்சம் நீங்க வந்து சார்கிட்ட சொல்ற ஒரு பெஸ்ட் குயின் என்ன சொல்லுவீங்க? சார்கிட்ட என்ன சொல்லுவீங்க? சார் இல்ல இல்லன்னு நினைச்சுக்கோங்க, ஃபைனல் வர என்ன சொல்லுவீங்க சார்கிட்ட? சார் டைம் ஆச்சு. அது என்ன டைம் ஆச்சு? கேண்டீன் போயிட்டு வந்துட்டு சார் இல்ல பீரியடுக்கு டைம் ஆச்சு, அதனால பிரேக் போயிட்டு வந்தோங்க. அப்படி பிரேக் போயிட்டு வந்து சொல்லுவீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனது ஏதோ அதே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? நான் லீவ் போட்டா பஸ் மிஸ் பண்ணிட்டேன், தாத்தா உடம்பு சரியில்லை. அதனால தாத்தா உடம்பு சரியில்லை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க சரியா? அவங்க பாத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? ஷார்ட்டா சொல்லுங்க. நான் சமூகத்தை பத்தி ஒரு கவிதை. சமூக நீதியை கட்டமைக்க சாதிதான் முக்கியம் என்னும் சமூகமே உனக்கு தெரியாது. சாதிதான் சமூகத்தின் மிகப்பெரிய கலைச்செடி. அதை வெட்ட நினைத்தால் வெட்டப்படுவது சமூகத்தின் தலையே தவிர சாதியின் தலையே. நேற்று வந்து பெரியாரோட பிறந்த நாள் கூட கொண்டாடணும் இல்லையா? சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க. ஜாதி என்பது மிகப்பெரிய விஷயம். வாழ்க்கை நன்றி. நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஃப்ரெண்டை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. எனக்கு இந்த உலகத்துக்கு ஒரு சின்ன உரையாடல் நடந்துச்சு. கவி சொல்ல வரீங்க? எனக்கு அந்த பூமிக்கு ஒரு சின்ன உரையாடல் நடந்துச்சு. அந்த பூமி வந்து என்கிட்ட என்ன கேட்டுச்சுன்னா வந்து உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டுச்சு. அது நான் சொன்னேன் உனக்கு ஒன்றும் தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் உலகம் தான். சூப்பருங்க, அழகா சொன்னீங்க. கவிதை நான் வந்து தமிழ் பற்றிய கவிதை சொல்றேன். எங்க என்ன என்ன சாப்பிட்டீங்க? காலையில சாதம் சாம்பார். எவ்வளவு சாப்பிட்டீங்க?
மதியத்துக்கு சாம்பார் சொல்றேன். நைட்டுக்கும் தெரியல, வீட்டுக்கு போனாதான் தெரியும். சாம்பார் சாப்பிடுமே பரவாயில்ல. என்ன சொல்லுங்க. அழகின் இலக்கணம் தீந்தமிழ், வாய்மொழியா கலந்தமிழ், இளமை மாறா இன்பத்தமிழ், ஈற்றுவிக்கும் அன்னை தமிழ், ஒழுகார் எழுதும் செந்தமிழ், ஊற்றாய் பெருகும் பொங்குத்தமிழ், எத்திக்கும் புகழும் பைந்தமிழ், ஏற்றில் நிலைக்கும் நற்றமிழ், ஐம்பெரும் காப்பிய கலைத்தமிழ், ஒளியாய் தொடரும் மணித்தமிழ், ஓங்கு புகழ் பெற்ற சங்கத்தமிழ், அவ்வை வளர்த்த பொற்றமிழ், எகாமூர்தி உற்ற நறுந்தமிழ். இப்போ மாரிமுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 சகோதரிகள் இருக்காங்க, நிறைய நேரத்தில் இருக்கும். என்னம்மா சொல்ல போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோனிஷா. நான் வந்து கவிதை சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது எல்லாருமே ஈஸியா கவிதை எழுத முடியாது. நான் வந்து சொந்தமா எழுதியிருக்க ஒரு கவிதையை உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். ஒரு நாள் யுத்தம், ஆம் ஒரு நாள் யுத்தம், உனக்கும் எனக்கும் இடையில், உனது பக்கங்களோ 1000, அதை நான் நிறைவு செய்ய எண்ணுகிறேன், என்னால் முடியவில்லை. ஏனோ நீயோ உனது ஒவ்வொரு பக்கத்திலும் என்னை நிறைவு செய்து கொண்டே வருகிறாய். சொல்வாயா உன் பக்கங்களின் ரகசியத்தை? இப்படிக்கு கவியழகி. My name is Shanti. I'm studying in B English first year. I'm song in notation song. Okay, sir. நமக்கு தெரியல விட்டுருமோ. பாடுங்க. ஒவ்வொரு பொருட்களுமே சொல்கிறதே, என்றால் போராடும் பொருட்களுமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இதுதான் தங்கள் என்று வந்திடுமே. அவங்க சூப்பரா போடுறாங்க. நானே நிறைவா ஒருத்தர் இருக்காங்க, ஒரு 30 செகண்ட்ல முடிச்சிருவீங்க. சொல்லுங்க. என் பேர் நதியா. நான் தமிழ் பற்றிய கவிதை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அகத்தியன் தொட்டிலிட்டு, தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்னும் கன்னித்தமிழாய் தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். நன்றிமா. என்னோட பேர் கலையரசி. நானே ஒரு சொந்தமா ஒரு கவிதை எழுதியிருக்கேன், அது உங்ககிட்ட. பூமியின் நட்சத்திரங்கள் என்னோட கவிதையோட தலைப்பு பேரு. வானத்தில் மட்டும்தான் நட்சத்திரங்கள் என்று நினைத்தேன், பூமியிலும் நட்சத்திரங்களை கண்டு அன்று அமாவாசை இரவில் உயர்ந்த மலையில். ஒரு குட்டி ஜோக் ஒன்று சொல்றேன். வழிகாட்டும் கிழங்கு அப்படின்னா எதை சொல்லுவோம் நம்ம? வழிகாட்டுங்களா என்ன சொல்லுவோம்? சக்கரவள்ளி கிழங்குங்களா? இல்ல, பீட்ரூட். வழிகாட்டும் கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு. அதுதான் வீட்டுல கொடுப்பாங்க, அதான் வேஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க லாஸ்ட் சொல்ல கல்வி குழுமத்தை பத்தி ஒரு சிறிய கவிதை. என்னுடைய பேர் அரிதா. கல்விக்கு அழகு கற்றவர மொழிதல், தமிழுக்கு அழகு கற்றவற்றை பிறருக்கு கற்றளித்தல், தமிழ் மொழியை பேணி காப்பது தமிழ்துறை, தமிழ்துறைக்கு அழகு சேர்ப்பது தமிழ்துறை ஆசிரியர்கள். தமிழ்துறை மட்டுமல்ல, பல துறைகளை பெற்று கல்வி நிறுவனத்தில் சிறந்து விளங்கிக் கொண்டிருப்பது ஏழை மாணவர்களின் வாழ்க்கையை செம்மையாக்குவது ஸ்ரீ வித்யா மந்திர் கல்லை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி காட்டில். இவ்வளவு அழகா வந்து ரெடி பண்ண ஐயா வந்து தமிழ் பேராசிரியர். வணக்கம். முனைவர் சுரேஷ் என்னுடைய பெயர். இந்த கல்லூரியில 19 ஆண்டுகளா தமிழ்துறை பேராசிரியர் தான் இருக்கிறேன். நாட்டினுடைய எதிர்கால மாணவர்கள் தான். மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டி ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் சிறந்த சாதனையாளர்களாகவும் மாற்றம் தான் எங்களுடைய கல்லூரி தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுது. தொடர்ந்து மாணவர்களுக்காகவே உழைப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு வரவேற்பு ஆற்றிய முதல்வர் அவர்களுக்கும் கல்லூரியினுடைய பிற பேராசிரியர்களுக்கும் தருமபுரி பண்புலையினுடைய பணியாளர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நம்பிக்கையை உங்கள் பாத மலர்களில் காணிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரு தமிழ் பேராசிரியர் இல்லையா, அதனால கவிதையா வருது. மாரிமுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம்ல பொன்மொழி சொல்ல போறாங்க. லீலா வினோதன், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நான் வெளியே அந்த இதுல எழுதி வந்தாங்க, வாழ்த்து வரல. நான் கல்வெட்டுல கூட எழுதி எங்க பேசுறேன். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அனுஷியா. சொல்லுங்க அனுஷியா. நான் நம்பிக்கை தரக்கூடிய பொன்மொழிகள் சொல்றேன். சொல்லுங்க. எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கலாம், தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றார். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. நீ சேர வேண்டிய இலக்கை விட நீ பயணிக்கும் பாதையே முக்கியம். நீ சூரியனாக பிரகாசிக்க வேண்டுமென்றால் முதலில் நீ சூரியனாக எரிய வேண்டும். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள்.
அற்புதம். நான் ஒரு கவிதை சொல்லிட்டுங்களா மாரிமுத்த? முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரும் பயம், முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான துவக்கம். நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோமா? ஒரே ஒரு மாணவி இருக்காங்க, அவங்க ஒரு 4 வரி மட்டும் சொல்லிருக்காங்களா. உங்களுக்கு பார்த்த உடனே கவிதை சொல்லணும்னு தோணிச்சு. கவிதை வராது. நான் பாரதியாரை பற்றிய ஒரு கவிதை. விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல். எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவம் தெரிந்தவர், படைப்பின் சிகரம் உழைக்கும் தேநீர்கள் பாடும் உற்சாக மந்திரம். ஊர்வாழ உதவிடும் உள்ளம் கொண்டவர், மாணவர் முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி கண்டவர், கல்வி அனைவருக்கும் பொதுவாகிற காலமெல்லாம் உழைப்பை தந்தவர், தேடி வரும் உள்ளங்களில் துன்பம் தீர்க்க ஓடி வந்த உள்ளம் என்ற பெயர் பெற்றவர் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிமா. மாரிமுத்து, நம்ம 2 டீமா பிரிச்சோம். நம்ம வந்து மாணவர்களை பிரிக்கலாமா? அதனால ஒரே டீமா பத்தி பேசுறீங்க, ஒற்றுமை பத்தி பேசுறீங்க. ஃபைனல் சவுண்ட் கொடுக்கமா? இங்க கொடுக்குற சவுண்ட் தர்மபுரி எஃப்எம் அதிகமான கோட்ல கேட்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3. இன்னும் கேட்கல, இன்னும் கொஞ்சம். மாரியம்மா பண்டிகையில கூழ் ஊத்துற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, அங்க சரியா? இனிய நேயர்களுக்கு நிறைய நன்றிகள். அதே போல இந்த அற்புதமான இந்த நிகழ்வை நமக்கு ஏற்பாடு செய்து தந்த இந்த கல்வி குழுமத்துக்கும் தாளாளருக்கும், அதே போல அற்புதமான ஒரு ஒருங்கிணைப்பு செய்து தந்த முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும், கேட்டு ரசித்த அனைத்து நம்முடைய நேயர்களுக்கும், நம்முடைய ஒளிபரப்பு அலுவலருக்கும், அதே போல மாரிமுத்து உங்களுக்கும், நானே சொல்கிற எனக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய கல்லூரி கலாட்டா. இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நேரடியாக வலம் வந்தது. களத்திலிருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் அறிவிப்பாளர்கள் லீல வினோதன் மற்றும் மாரிமுத்து.